Conceptual question பார்க்கலாம் பாருங்க. Fully mass systemல if the block shown in figure is displaced slightly and released, find the time period of oscillation of the block is found to be 2 pi root of pm by k. Find p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபிக்ஸ்டு புள்ளி ஒன்று இருக்கு, இங்க மூவபிள் புள்ளி இருக்கு, இங்க ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2k, இங்க ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k, இங்க மாஸ் வந்து எம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எம் வந்து இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணால் இது ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகும்போது அண்டர்கோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்திருக்கும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்துச்சுன்னா அப்போ டைம் பீரியட் இதுக்கு இருக்கும். அந்த டைம் பீரியட் தான் 2 பை ரூட் ஆஃப் பிஎம் பை கேன்னு கேட்டிருக்காங்க. இந்த எம்ன்றது மாஸ் ஆஃப் பிளாக், இந்த கேன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம பி வந்து கண்டுபிடிக்கிறோம்ப்பா. ஸோ அப்போ அந்த பி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாக்கை வந்து கீழே ஒய் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணலாம். அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது மூவபிள் புள்ளி இது மூவ் ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கும், இந்த ஸ்ப்ரிங்கும் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிங் லெங்த் கூடி இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் லெங்த் இங்கே கூடும்போது இந்த மூவபிள் புள்ளி அதே டிஸ்டன்ஸ் கீழே போயிருக்கும். இந்த மூவபிள் புள்ளி கீழே இப்படி வரும்போது இங்கே என்ன ஆகும்னா, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் கொஞ்சம் ஸ்லாக் ஆயிருக்கும், இங்கே ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஸ்லாக் ஆயிருக்கும். அந்த ஸ்லாக் லெங்த் வந்து இந்த பிளாக் மாஸ் எம் கீழே போயிருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்ப்ரிங்கும் வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த லெங்த்துக்கும் அடிஷ்னலாக இந்த பிளாக் வந்து கீழே போயிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம அசியூம் பண்ணி இப்போ சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ எப்படி பண்ணுறோன்னா, நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச்டு பை y1 டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஸ்ப்ரிங் 2k இருக்கு இல்லையா, இது வந்து டிஸ்பிளேஸ் பை y2ன்னு எடுத்துக்கலாம். y2 டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த புள்ளி மூவபிள் புள்ளி இருக்குல்ல, இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கிருந்து இங்கே y2 டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கும் இந்த மூவபிள் புள்ளி. ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து y2 அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆனதுனால அந்த y2 லெங்த் இப்படி வந்து இந்த மூவபிள் புள்ளி y2 டிஸ்டன்ஸ் கீழே போயிருக்கும். அப்போ y2 டிஸ்டன்ஸ் கீழே போயிருந்துச்சுன்னா, இப்போ இந்த இங்கே வந்து இங்கே ஸ்ட்ரிங் வந்து இப்படி பாஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங் இப்படி பாஸ் ஆகிதானே இப்படி வருது ஸ்ப்ரிங் இப்படி. அப்போ இங்கே y2 லென்த், அதாவது இங்கே கூட எழுதலாம், இது வந்து இந்த புள்ளி வந்து இங்கே y2 லென்த் கீழே வந்திருந்தா அப்போ இங்கே ஸ்ட்ரிங் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரிங் வந்து y2 லென்த் ஸ்லாக் ஆயிருக்கும். அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு y2 லென்த் வந்து ஸ்லாக் ஆயிருக்கும். ஓகேங்களா, அப்போ மொத்தமாக இந்த பிளாக் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரிங் y2 லென்த், ரைட் சைடில் ஸ்ட்ரிங் y2 லென்த் ரெண்டுமே 2y2 லென்த் வந்து ஸ்லாக் ஆனதுனால இந்த பிளாக் வந்து ஒரு 2y2 லென்த் கீழே வந்திருக்கணும். ப்ளஸ் இந்த கே என்ற ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இது ஒரு y1 லென்த் ஸ்ட்ரெச் ஆனதுனால அந்த ஒரு y1 லென்த் கீழே வந்திருக்கும்ப்பா. ஆக மொத்தம் டோட்டலாக நமக்கு இந்த ஸ்மால் எம் வந்து y டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மாஸ் எம் வந்து கீழே mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். ஆனால் வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இது ஸ்ட்ரெச் ஆனதுனால y1 ஸ்ட்ரெச் ஆனதுனால வந்து இங்கே 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 ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. அப்போ வந்து இங்கே டென்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் டி டென்ஷன் இருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் டி டென்ஷன் இருந்துச்சுன்னா இந்த புள்ளிலையும் டி டென்ஷன் இருக்கும். கரெக்டுங்களா அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த புள்ளியை புல் பண்ணுறது டி டென்ஷன், இங்கேயும் ஒரு டி டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த புள்ளிக்கு இங்கே வந்து நம்ம இது வந்து சும்மா வந்து இங்கே டி டேஷ்னு வச்சுக்கலாம். சும்மா இது டி டேஷ்னு வச்சுட்டோம்னா, இந்த மூவபிள் புள்ளி எடுத்தீங்கன்னா இந்த மூவபிள் புள்ளியில் டவுன்வர்ட் 2t டென்ஷன் இருக்குது, அப்போது டி டேஷ்னு எடுத்தோம்னா அப்போது டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2tன்னு வந்துடுது. கரெக்டுங்களா. அப்போ இந்த ஃபிக்ஸ்டு புள்ளிக்கு கனெக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கில் இங்கே டி டேஷ் வந்து 2t டென்ஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் இருக்கணும், 2t டென்ஷன் இருக்கணும். ஸோ அப்போ 2k ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த 2k ஸ்ப்ரிங்குக்கு இந்த 2k ஸ்ப்ரிங்குக்கு வந்து டென்ஷன் வந்து 2t போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2k இன்ட்டு நம்ம y2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ y2 இஸ் ஈக்குவல் டு t பை கேன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, எந்த ஸ்ப்ரிங்கு கே என்ற ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து டென்ஷன் வந்து டி இருக்குது. அந்த டென்ஷன் டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கே இன்ட்டு y1 போட்டுக்கலாம். அப்போ y1 இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்க, டி பை கேன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே y1 இஸ் ஈக்குவல் டு டி பை கே, y2 டி பை கேன்னு வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுத போகிறது y இஸ் ஈக்குவல் டு y1 ப்ளஸ் 2y2ன்னு எழுத போகிறோம். அப்போ வந்து y1 வந்து எவ்வளோ வந்திருக்கு, y1 வந்து டி பை கேன்னு வந்திருக்கு. y2 எவ்வளோ வந்திருக்கு, y2 வந்து 2 இன்ட்டு y2 வந்து டி பை கேன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இது மொத்தமாக போட்டுன்னு என்ன வருது சொல்லுங்கள், டி பை கே ப்ளஸ் 2t பை கே வந்து 3t பை கே, 3t பை கேன்னு வந்துருச்சு. கரெக்டாக. தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிருச்சு. அப்போ டி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்கப்பா, டி ஈக்குவல் டு இந்த 3 பை கே அந்த பக்கம் கொண்டு போனால் அப்போ கே பை 3 இன்ட்டு ஒய்ன்னு வந்திருக்கு. அப்போ ஜென்ரலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஆசிலேட்டிங் கேஸில் டி இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் கே இன்ட்டு ஒய்ன்னு போடணும். அப்போ எஃபெக்டிவ் கே பிளேஸில் நம்ம கே பை 3 வந்திருக்குன்னு எடுத்துங்க.
அப்போ எஃப்ஐடி கே ஈக்குவல் டு கே பை 3 வந்திருக்கு. அப்போ டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் 2π. ஆனால் எஃபெக்டிவ் எம் வந்து ஒரே ஒரு எம் தான், அதனால எஃபெக்டிவ் எம் மட்டும் எடுத்துக்கலாம். டைம் பீரியட் டி பை ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் பை கே தெரியும் இல்லைங்களா, கே எஃபெக்டிவ்னு போடணும். அப்போ கே எஃபெக்டிவ் பிளேஸ்ல கே பை 3 நம்ம போடணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எம் பை கே எஃபெக்டிவ் பிளேஸ்ல கே பை 3ன்னு போட்டுக்குங்க. அப்போ கே பை 3 போட்டால் இந்த 3 மேலே போயிடும் இல்லையா. ஸோ தட் டி இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது பாருங்க 2π ரூட் ஆஃப் 3m பை கேன்னு வந்துருதுப்பா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு டைம் பீரியட் டி ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் 3m பை கேன்னு வந்திருக்கான். அப்போ வந்து கம்பேர் பண்ணலாம். பி பிளேஸில் என்ன வந்திருக்கு பாருங்கப்பா 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின், நல்ல கொஸ்டின் பாருங்க. A point charge Q is placed at origin. The electrostatic energy stored in the space around the point charge in various volumes as mentioned in listed in options below. Select the correct option சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் கியூப் சைஸ் எட்ஜ் சைஸ் ஏ வெரி லெஸ் தென் ஆர் பிளேஸ்ட் அட் ஆர் 0,0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் இவ்வளோ எனர்ஜி சொல்லியிருக்காங்க. இதுக்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கணும். அடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் வால்யூம் given by a ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் equal to x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் equal to 4a ஸ்கொயருக்கு இதுக்கு ஆன்சர் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் 1 and 2ல ஒரு ஆன்சர் வரணும், 3 and 4ல ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு ஆன்சர் பார்ப்போம்ப்பா. இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் தானே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கியூப் வந்து ஸ்மால் சைஸ் வந்து ஏ சைடில் இருக்கிறது வச்சு பார்த்தா எனர்ஜி என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, சரி பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கியூபை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த கியூப் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்குறோம். அப்போ எனர்ஜி டென்சிட்டின்னு ஒன்று தெரியும் இல்லையா, ஆஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு இ ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் எனர்ஜி டென்சிட்டி தெரியும் இல்லையா, எனர்ஜி டென்சிட்டின்றது எனர்ஜி பை வால்யூம் அப்படின்னு போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா நமக்கு 1/4π எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தெரியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வேல்யூ நம்ம 1/4π எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர் போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இப்போ இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த வால்யூமுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைடு ஏ தானே கொடுத்துருக்காங்க, கியூபுக்கு வால்யூம் வந்து ஏ கியூப்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த வால்யூம் ரைட் சைடு கொண்டு போறீங்க. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு ½ இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு நம்ம இதெல்லாம் ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயர் பண்ணுங்க. 1/4 ஸ்கொயர் வந்து 16 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் பவர் 4 இன்ட்டு இந்த வி வந்து இந்த பக்கம் வந்துடும். வி இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது ஏ கியூப்னு போட்டுக்கலாம். இப்போ ஒரு எப்சிலான் நாட் ஸ்கொயர் மட்டும் கேன்சல். ஸோ தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு 16 வந்து 32ன்னு வந்துருக்கா. அப்போ 1/32 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் கியூ ஸ்கொயர் ஏ கியூப் டிவைட் பை ஆர் பவர் 4 அப்படின்னு வந்திருக்குப்பா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கு கியூ ஸ்கொயர் ஏ கியூப் 32 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஆர் பவர் 4னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த செகண்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கேஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ வச்சுட்டு இப்போ வந்து என்னன்றதுன்னா ஆர் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா ஆர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா அது ஸ்பியருடைய ஒரு ஸ்பியருக்கு ஈக்குவேஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிங்க, ஒரு ஸ்பியர் மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தின் ஷெல் மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு தின் ஷெல் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஏ வந்து வெரி லெஸ் தென் ஆர்னு சொல்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த த்ரூ அவுட் தி கியூப் சேம்னு எடுத்தாச்சு. ஆனால் இந்த செகண்ட் கேஸில் சொல்கிறாங்க பாருங்க, இந்த ஆர் இல்லையா, ஆர் ஸ்கொயர் இது பொசிஷன் வெக்டார், இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 4 ஸ்கொயர் அப்படின்னா வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் கிடையாது. அதாவது இங்கே எடுத்தோம்னா இப்போ வந்து சப்போஸ் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து ஏ டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து இந்த 4a டிஸ்டன்ஸுக்குள்ளே, அதாவது 2a டிஸ்டன்ஸ் வரைக்கும், இந்த 2a டிஸ்டன்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய எனர்ஜி கேட்குறாங்க. ஓகேங்களா, சரி. அப்போ இப்படி வரும்போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்கும், வேரியபிளாக இருந்திருக்கும். எந்த ரீஜன் இருந்தால் இது ஏலேருந்து எங்கே வரைக்கும் 2a வரைக்கும் இருக்கிற ரேடியஸ். ஏன்னா வந்து அவங்க ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கணும். அப்போ இந்த ஒரு ஆர் எடுத்துகிட்டு இந்த ஸ்மால் ரீஜன் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்மால் ரீஜனில் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இந்த ஸ்மால் ரீஜனில் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
அப்போ எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் தெரியும். இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி வேரியபிள்னால டியூ பை ஸ்மால் எனர்ஜி பார்த்தா டிவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோம். இந்த எனர்ஜி டென்சிட்டி டியூ பை டிவி ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க. அப்போ டியூ இஸ் ஈக்குவல் டு டிவி அந்த பக்கம் வந்துடும். ஆஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இன்ட்டு டிவிக்கு என்ன பண்ணலாம், இந்த ரீஜன் நான் ரெட் கலரில் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ரீஜன் வேணும்னா திக்னஸ் வந்து டிஆர்னு எடுத்துக்கலாம். திக்னஸ் டிஆர் எடுத்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² இன்ட்டு திக்னஸ் டிஆர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது டியூ. அப்போ வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் எங்கேருந்து எங்கே பண்ணணும், A to 2A பண்ணணும். ஏன்னா வந்து அங்கே கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து A² to 4A². இதை ரூட் எடுத்துட்டோம்னா அப்போ R² வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு A² லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4A² சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வேணும்னா கிரேட்டர் தென் A லெஸ் தென் 2A ரூட் எடுத்துடுறோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இது எழுதும் போது எப்படின்னு எழுதுன்னு பாருங்க. இந்த இன்டகிரல் டியூ வந்து யூன்னு வந்துடுது ஈக்குவல் டு இன்டகிரல் A to 2A ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் போடணும். இ ஸ்கொயர் வந்து 1/4π² எப்சிலான் நாட் ஸ்கொயர் R² இன்ட்டு Q². சாரி, R⁴ வந்துடும். ஸ்கொயர் பண்ணுறது இ ஸ்கொயரை இங்கே ஸ்கொயர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே போட்டாச்சு. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணியிருந்தால் 16 வந்துருக்கும் இல்லையா, 16 போட்டிருக்கணும். இந்த Q² இருக்குது. இங்கே 4πr² dr இருக்கும். இப்போ 4πr² dr இருக்குது. இப்போ பை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த எப்சிலான் நாட் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 4 இந்த 16 கேன்சல் பண்ணால் 4ன்னு இருக்குது. இந்த 2 × 4 8ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே R² இங்கே ஒரு R⁴ இருக்கு இல்லையா, இது கேன்சல் பண்ணால் அப்போ கீழே வந்து R² இருக்கும். இது மொத்தமாக கேன்சல் பண்ணால் R² இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே எழுதலாம் பாருங்கள். இந்த 1/8 π எப்சிலான் நாட்னு இருக்குது. கரெக்டாக அந்த π எப்சிலான் நாட் இருக்குது. Q² இதெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரலுக்குள்ளே என்ன இருக்குன்னா இங்கே 1/r² இருக்குது dr. 1/r² மேலே வச்சுன்னா R⁻² dr போட்டுக்கலாம். இன்டகிரல் A to 2A போட்டாச்சு. இப்போ இதை பண்ணால் Q²/8 π எப்சிலான் நாட் இந்த R⁻² நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் R⁻1/-1 வரும். R⁻1/-1 வந்துச்சுன்னா 1/r போட்டு -1க்கு லிமிட்டை மாற்றிடலாம். 2A to Aன்னு மாற்றிக்கலாம். அப்படி பண்ணுறீங்கன்னா இப்போ Q²/8 π எப்சிலான் நாட் இன்ட்டு 1/A - 1/2A பா. அப்போ 1/Aல 1/2A போச்சுன்னா இது மொத்தமாக சேர்ந்து 1/2A தானே வரும். 1/2A இருக்குது. இந்த 2வும் இந்த 8ம் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 8 பண்ணால் 16 வரும். அப்போது Q² இந்த 16 π எப்சிலான் நாட் A அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சரை பாருங்கள். Q² 16 π எப்சிலான் நாட் A இது வந்திருக்கு இல்லையா. அப்போது தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட்டு தேர்டு கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.